குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மேசராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது, அந்த கிரக பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரக நிலைகள் மேசராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல அதாவது காதல் அப்படிங்கிற ஸ்தானத்தில் மனம் ஆழ்மனம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு. ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார். ராசி அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து ராசிவே பார்ப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் ராசி பலமடையக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்கு. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான், நல்ல இடம் தான் ராகுக்கு. ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சயன போக விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாருங்க. இப்போ 7.5 சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கடந்த மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டு இருக்கும். இப்போ அந்த சனி வக்ரமாக இருக்கிறார் அந்த மாதத்தில். ஸோ சனி வக்ரத்தினால கொஞ்சம் ரிலீஃபாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, புரட்டாசி மாதம் துவக்கத்திலேயே சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிடுவார். இந்த மாதம் முழுக்க சூரியன் கண்ணில தான் இருக்க போறாரு. ரெண்டாவதா 16ஆம் தேதி, அதாவது புரட்டாசி 16ஆம் தேதி அக்டோபர் 2 அன்னைக்கு புதன், உங்களுடைய 3-6க்கு அதிபதியான புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையை தாண்டி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. புதனுடைய பயிற்சி 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. அதே போல புரட்டாசி 23 அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துது. ஆனா இங்க சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை ஆகும்போது எப்போதுமே அதுல ஒரு சிறு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது மேசராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்களை தர காத்திருக்கு, நன்மையா தீமையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகநிலையினுடைய சஞ்சாரங்களும். இதனால என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒவ்வொரு கிரகமாக பார்த்துருவோம். 3 கிரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஏன்னா 3 கிரகங்கள் மட்டும் தான் பயிற்சி ஆகுது. முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதிங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆள் மனசை சொல்லக்கூடியது, உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடியது, குழந்தைகளை சொல்லக்கூடியது. இப்படி 5ஆம் பாவத்தை பற்றி பூர்வ புண்ணியம்னா அதுதான். இப்படி 5ஆம் பாவத்தை பற்றி நிறைய சொல்லிட்டே போனாலும் அந்த 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, 5ஆம் அதிபதி கேதுவை கடந்து வந்துட்டார். இப்போ 5ஆம் அதிபதி கேதுவை கடந்து வரும்போது இதற்கு முன்னாடி இருந்த மன சஞ்சலம் இந்த மாதம் இருக்காது. மனசுக்குள்ள நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலைகளும், மனம் ஒருநிலைப்படாத ஒரு சூழ்நிலையும் இருந்திருக்கும். கொஞ்சம் குழப்பம் இருந்திருக்கும். இதை பண்ணலாமா வேணாமா, அதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற குழப்பம். சில நேரங்களில் எதையுமே செய்யாமல் எதையுமே பண்ணாமல் லூஸ்லேயே விட்டுருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். இப்போ அந்த சூரியன் ஆகப்பட்ட கிரகம் கேதுவை தாண்டி 6ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது அந்த குழப்பம் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் 5ஆம் அதிபதி 6ல் இருந்தா குழந்தைகளினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும், நல்லபடியாக பார்த்துக்கணும். கொஞ்சம் சின்னதாக காய்ச்சல் தலைவலி ஏதாவது வந்தால் கூட, ஏதாவது கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்தால் கூட அவங்கள டக்குன்னு காட்டிடணும். இல்லைன்னா பெட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகி போயிடும், குளுக்கோஸ் போடுற மாதிரி ஆகி போயிடும். ஏர்லியராகவே ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது. காய்ச்சல் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம நிலவேம்பு கசாயம் அது இது நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். எப்படியும் குழந்தைகளுக்கு இந்த மாதம் உடல்நல தொந்தரவுகள் வந்தே தீரும். அதில் எந்த மாற்றம் உள்ள மேச ராசி மேஷ இலக்கணமாக நீங்கள் இருந்தீங்கன்னா
மூணாவதா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய விருப்பத்தை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய சிந்தனைகளை, உங்களுடைய ஆசைகளை கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லக்கூடாது. யாருகிட்ட நீங்க உங்களுடைய விருப்பங்களை, ஆசைகளை, திட்டங்களை சொல்றீங்களோ அவர்கள் உங்ககிட்ட ஈஸியா சந்தோஷமா பேசி உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை எல்லாம் வாங்கிட்டு எகைனா ஆயிடுவாங்க. உங்களுக்கு எகைன்ஸ்டா மாறிடுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட, ஏன்னா மாத பலன் அப்படிங்கிறது அந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் சொல்ல முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களா செல்ஃப் முயற்சி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? இல்லைன்னா நம்மளுக்கு அது எகென்ஸ்டா மாறிடும். அதே போல வேலையில உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் இடமாற்றம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு மேல இருக்கிறவங்க வேற பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகலாம், இல்ல நீங்க வேற ஒரு பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் மாறலாம். கூட வேலை செய்யக்கூடிய ஆட்களும் மேல இருக்கிற ஆட்களும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்கும், ஒர்க்லோடு அதிகரிக்கும், இல்லைன்னு சொல்லல. எதிர்ப்புகளை எளிமையா ஜெயிக்க முடியும் இந்த மாசம். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நம்ம ராஜாவா கில்லியா இருக்க போறோம் வேலையில. அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10 குடியர் 12 இருக்காரு. தொழில் அப்படிங்கிறது புது மாற்றங்களை செய்யாம என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போனா போதுமானது. இந்த மாசத்துல நான் இதைத்தான் செய்வேன் அதை தான் செய்வேன் பிடிவாதமெல்லாம் காட்டினோம்னா பின்னாடி நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களும் எதிரிகளை ஜெயிக்க முடியும். பொதுவாகவே மேசராசி இந்த மாசம் எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய மாசமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகரிக்குங்க. இப்போ நம்மளுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனுக்கு மேல பொறுப்புகள் வரும்போது அது நம்மளுக்கு சுமையா தெரியும் இல்லையா? அந்த மாதிரியான சுமையான பொறுப்புகள் வர காத்திருக்கு. அடுத்ததா வேற என்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஜீரணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். உடல் தொந்தரவுகள்னு சொல்லும்போது ஜீரண உறுப்புகள்ல தொந்தரவுகள் இருக்கும். சில நேரங்களில் உருளைக்கிழங்கு அது இதெல்லாம் சாப்பிட்டு போட்டு நம்மளுக்கு கேஸ் ஆகிடும். அது ஹார்ட் அட்டாக்னு நினச்சிக்குவோம். அந்த பயம் வந்துடும் நம்ம மனசுக்குள்ள. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதே போல் உடல் வெப்பத்தால் பாதிக்கப்படுறதுக்கு, உடல் வெப்பத்தால்னா ஒன்றும் பித்தம் தலைக்கேறி தலை சுற்றல் வரலாம், இல்லைன்னா காய்ச்சல் வரலாம். உங்களுக்கும் அந்த தொந்தரவுகள் இருக்குது, டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது. இது 3 தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராத மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. ஓகே. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பார்வையில் உங்களுடைய தந்தையோ அல்லது உங்களுடைய குழந்தையோ உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவார்கள் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும். அப்பாவட்டும் குழந்தையாட்டும் நமக்கு எகென்ஸ்டா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய காதல் விஷயங்களும் காதல் எண்ணங்களை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது. லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ள எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஷேர் மார்க்கெட்ல இந்த மாசம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு ப்ராஃபிட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். அதை நம்பி 6ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது அந்த விஷயங்களை செய்தோன்னு வைங்களேன், கடனாளி ஆகிறதா மிச்சமாயிடும். கடனாளி அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் ஓரியன்டா ஒரு மானியம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு லோன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கவர்மெண்ட் பேங்க்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஓரியன்டா நகை கடன், இல்லை நிலத்தின் மீது கடன், பத்திரத்தின் மீது கடன், இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுத்தால் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதே போல் இந்த காலகட்டம் அரச தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படின்னா 2 வீலரோ காரோ எடுத்துகிட்டு போவோம், சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டோம், ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு ஃபைன் வந்துடும் நம்மளுக்கு. இப்போல்லாம் யாரும் நிப்பாட்டுறதெல்லாம் கிடையாது. கேமராவில் பார்க்குறாங்க, அந்த மாதிரி இருந்து அஃபென்ஸாக இருந்ததுன்னா உடனே அந்த நம்பரை பிடிச்சி ஃபைன் போட்டுடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்குது. அப்போ நம்ம பர்ஃபெக்டாக போய்க்கணும். வெளியில் போகும்போது ஹெல்மெட் இருக்குதா, சீட் பெல்ட் போட்டிருக்கிறோமா, எல்லாமே பக்காவாக வச்சுருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டில் போயிட்டீங்கன்னா நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே. வேலைக்காக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஒரு சூழலே அமைய மாட்டேது அப்படின்னா அதுக்கான நல்ல வழி கிடைக்கும், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். சூரியன் வெளிச்ச கிரகம் போய் 6ஆம் இடத்துல உட்காருது, நல்ல வெளிச்சம் கிடைக்கும். இப்படியெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இந்த நபர்களை போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்
அப்படின்னு நினைச்சேன். முக்கியமாக இந்த விஷயத்துக்காக சொல்கிறேன். கடன் நடைபெறதுக்காக சொல்லலாம், அதே போல் வேலைக்காக சொல்லலாம், வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்குண்டான முயற்சிக்காக சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு வழிகாட்டத்தில் இது கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் பெட்டர். சூரியனுடைய நகர்வு கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கிள் இருந்தாலும் ஒரு 70-80% பெட்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. அடுத்ததான் புதன். முதல் 16 நாட்கள், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் புதன் உச்சமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்குது. இது புதன் உச்சமாகிறது அப்படிங்கிறது வந்து மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்திற்கு சாதகமான விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை விட உங்களுடைய எதிரிகள் பலமடைகிறார்கள். அந்த எதிரிகளை சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட தெம்பு இருக்கானா, சூரியன் வந்துட்டார். சமாளிக்கிறதுக்கு உண்டான தைரியத்தை கொடுக்க சூரியன் வந்துட்டார், இல்லைன்னு சொல்லலை. அதை மிஞ்சின ஒரு விஷயம் அப்படின்னா வந்து செவ்வாய், உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாயினுடைய பார்வையில் தான் அந்த மாதம் முழுக்க உங்கள் ராசி இருக்கு. உங்களை யாருனாலே அசைக்க முடியாது சாமி. போட்டித் தேர்வுகள், பந்தயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா நீங்கள் ராஜா, நீங்கள் கிங்க, ஜெயிச்சிருவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, ஆர்மியில் இருக்கிறவங்க, போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, ஒரு காவல் சம்மந்தமான விஷயங்கள், செக்யூரிட்டியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, சிவில் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மெக்கானிக்காக இருக்கிறவங்க, கனரகன வாகனங்களை இயக்கிறவங்க, அதை வச்சு தொழில் பண்ணுறவங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, முக்கியமாக என்ன சொல்கிறது, அந்த ஃபார்மாவில் இருக்கிறவங்க. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கான அந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன நினைக்கிறோமோ, எதை செய்யணும்னு துடிக்கிறோமோ அதை வேகத்தோடு இல்லாமல் விவேகத்தோடு செய்யணும். ஏன்னா விவேகம் அப்படிங்கிற 5ஆம் பாவம் 6க்கு போயாச்சு. இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்தாச்சு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. செவ்வாயின் முன்னாடியும் செவ்வாயினுடைய பார்வை இருந்தது, அது 8ஆம் பார்வையாக இருந்தது. இப்போ இருக்கிற டைரக்ட் பார்வை 7ஆம் பார்வையாக இருக்குது ராசிக்கு. அப்படிங்கும்போது எதிரிகள் இருக்கத்தான் செய்யும். எதிரிகள் அழிக்கிறதுக்கு உண்டான தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே செவ்வாய் உங்களுக்கு கொடுத்துருவார். கவலைப்பட வேண்டாம். மீறி போனாலும் முதல் 16 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த எதிரிகளுடைய தொந்தரவே இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். நான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஓகே, புதன் 6ஆம் இடத்துல இருக்கிற வேறு என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, எதிர்ப்பில் அதிகரிக்கும். அதே போல் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகும். சில பேர்த்துக்கு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும். குழந்தைகளாக இருந்தாலும் அலர்ஜி, பெரியவங்களாக இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜிகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் அந்த மர்ம உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆணுக்கோ பெண்ணுக்கோ மர்ம உறுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து அது இச்சிங்கோ இல்லை ஏதாவது சின்ன சின்னதாக ஃபிஷர்ஸ் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது. என்ன காரணம் அப்படின்னா, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்குது, செவ்வாயினுடைய பார்வையில் இருக்குது ராசி. ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்கின் ரிலேட்டடாக இந்த மர்ம உறுப்புகளில், அடிவயிறு இல்லைன்னா அந்த மர்ம உறுப்புகளில் தொந்தரவுகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். அதே போல் உங்களுடைய அறிவை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான இடத்துல பயன்படுத்த முடியாமல் போகும். அந்த புதன் 6ல் இருக்கிறதுனால பயன்படுத்த முடியாமல் போகும். அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க, அது தேவையும் கிடையாது. சரியா, ப்ரீ பிளானடாக இருக்கிறதுனால அங்கே போய் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறத எந்த ஒரு விஷயத்துக்கும் முதன்மையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே வேகம் இருக்கும், விவேகம் மட்டும் இருக்காது. விவேகத்தோடு இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே போல் வந்து சின்ன சின்ன புது மாற்றங்களை செய்ய வேண்டாம். பேங்க் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து எப்படின்னா, பேங்க் ரிலேட்டடாக போகும்போது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும், ஒரு சின்ன தரங்களுக்கு அப்புறம் தான் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்ல. ஏன்னா 3ல் குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது சப்போர்ட்டிவ் தான், இல்லைன்னு சொல்லலை. பேங்க் ரிலேட்டடான விஷயங்களில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அதனால் அது பிரேக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறேன் நான். சிம்பிளாக அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பத்திரமா வச்சுக்கோங்க, சரிங்களா. ஆனால் இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை பத்திரப்படுத்துறதோ இல்லை லேமினேட் பண்ணுறதோ, இந்த மாதிரி அது புதுப்பிக்கிற வேலைகள் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பெரிய நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவும் பெருசாக இல்லை, நியூட்ரலான ஒரு சூழலில் தான் இருக்குது. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. 2ஆம் தேதிக்கு மேலே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நல்லா பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த புதன் பயிற்சி ஆகுது. அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் 7ஆம் இடத்துல, சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கு, கேது கூட. ஸோ இந்த ஒரு 7 நாட்கள்
கணவன் மனைவி உறவில் விரிசல் வருவதற்குண்டான வாய்ப்புகளை மிக மிக அதிகப்படுத்தி கொடுக்கிறது. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியாகி கீழே வந்துட்டாருன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிரம், அங்கே பீஸ்ஃபுல்லாக ஆகிடுவீங்க. ஆனால் முதல் 7 நாட்கள், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் புதன் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. புதன் 7ஆம் இடத்துல நிஸ்பலம் கூட செவ்வாயோட இணைவு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், அதே நேரத்தில் வீண் சந்தேகத்தினால சந்தேகத்தை மனசுக்குள்ளே வச்சுருந்தா பரவாயில்ல, வாய்விட்டு கேட்டுறது, இல்லை தெரியாமல் பின்தொடர்ந்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் சந்தேக பார்வையிலேயே சில குடும்பங்கள்லாம் புரிஞ்சு போய் என்ன அப்படி என்ன பார்த்த அப்படின்னு இப்போ புரிஞ்சு போயிடுது நிறையா. அந்த மாதிரி சந்தேக பார்வைகள்லாம் வர்றது வாய்ப்பு உண்டு. ஓவர் பொசசிவாக ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே சான்சஸ் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த 7 நாட்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3வது மனுஷன் குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடுவான். அவன் நினச்சது சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடுவான். உங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு போயிடுவான். இந்த 7 நாள்லேயே சண்டை கட்டணும்னு கிடையாது. அந்த 7 நாளில் நடக்கிற விஷயங்களை மையப்படுத்தி சண்டை வந்துடும் பின்னாடி. ஸோ எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த நேரத்துக்கு உங்களுடைய நிதானம் தவறி போயிடும். இது கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பில், ஏன்னா புதன் பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறீங்களோ பார்ட்னர்ஷிப்பில் அந்த அளவுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக காலவாரி விட்டு போகாமல் அந்த புதன் போகாது. எந்த மாற்றமும் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த 7 நாட்களை டீல் பண்ணுங்க. அந்த 7 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தான். ரொம்ப ரொம்ப டீப்பாக பார்த்துக்குங்க அந்த விஷயத்தை. ரைட்டா? ஓகே. அடுத்ததான் சுக்கிரன். முதல் 23 நாட்களுக்கு சுக்கிரன் கேது கூட தான் இருக்கு சிம்மத்தில். கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்னதாக இது வந்தாலும், சண்டைகள், சச்சரவுகள், வெறுப்புகள்லாம் வந்தாலும், அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டு தான் இருந்தது நம்மளுக்கு. ஆனால் 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி கேது கூடையும் 7ஆம் அதிபதி கேது கூடையும் இருக்கிறது என்னதான் அன்பு பாசம் அக்கறை இருந்தாலுமே ஒரு வேலையை காட்டாமல் விடாது. என்ன வேலையை காட்டும் அப்படின்னா பிரிவினை வருவதற்குண்டான ஒரு ஆணி வேற கிரியேட் பண்ணாமல் போகாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லலாம். சுக்கிரனுக்கு தன்னுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஆல்ரெடி மேஷத்துக்கு நிறையா டைம் சொல்லியிருக்கேன். இப்போ சுக்கிரனும் சேரும்போது, அதாவது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதியும் வாக்கு ஸ்தானாதிபதி கேது கூட சேரும்போது மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை வெளியில் நம்மளா கொட்டிடுவோம். ஸோ அது வேண்டாம். அதே போல் சேர்த்து வைத்த பொருளாதாரத்தை முழுமையாக கரைப்பதற்குண்டான முயற்சிகளை செய்து விடுவோம். இல்லைன்னா ஆல்ரெடி எனக்கு காசு பணம் பத்தலை, கையில் கையிருப்பு இல்லை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானத்துக்கு கொஞ்சம் திருப்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் மனதிற்குள்ளே ஓடிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே உண்டானா கண்டிப்பாக உண்டு. மேஷத்துக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது. பொருளாதாரம் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். அதாவது எண்ணி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் செலவு செய்தும் பத்தலை, இன்னும் காசு தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளையும் இருக்குது. அது எப்போ சார் மாறும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த விஷயம் உங்களுக்கு மாறுதலை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 9 வரைக்கும் கணவன் மனைவி உறவு கவனம் கவனம் கவனம். முக்கியமாக அந்த 7 நாட்கள் அக்டோபர் 2 டு அக்டோபர் 9 ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ அக்டோபர் 9 என்ன பண்ணது? சுக்கிரன் உங்களுடைய 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே நீச்சம் சுக்கிரன் நீச்சம் அடையக்கூடிய காலம்தான். ஆனால் ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த மாதத்தில், இந்த புரட்டாசி மாதத்தில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகிறதுனால புதன் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த நீச்சம் பங்கமாகி ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ராஜயோகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள். காமாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, காமாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு காமாட்சி வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா கூட சேர்த்து வச்சிருது, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பிரிஞ்சிருந்தா கூட சேர்த்து வச்சிருது.
நல்ல வருமானத்தை கொடுக்குது, நல்ல வருமானத்தை கொடுக்குதுங்க. எதிர்பார்க்காத அளவு காசு பணத்தை கொடுக்குது இந்த வழிபாடு. ஸோ கெட்டியாக பிடிச்சிக்குங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சுக்கிரனுடைய நகர்வு, புதனனுடைய நகர்வு, சூரியனுடைய நகர்வு, செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. மற்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களே இருக்காது. அதனால் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பெரிய மாறுதல்கள் இருக்காது, தைரியமாக இருக்கலாம். சொன்ன விஷயங்களில் ரொம்ப கவனம், ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் மேற்சொன்ன கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்தாலோ, அந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் ஏதாவது கிரக தசாபுத்தி நடத்தினாலோ, நம்ம சொன்னது அப்படி 100% உங்களுக்கு நடக்கும். இல்லை, எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. இந்த புரட்டாசி மாதத்தில் மேச ராசி நண்பர்கள் எல்லா விதமான செல்வங்களையும், எல்லா விதமான மன நிம்மதியையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நல்லபடியாக இந்த மாதத்தில் வெற்றிகரமாக கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.